வணக்கம் மாணவர்களே. தேசிய கல்வி நிர்வாகம் வழங்கும் மற்றுமோர் கல்விசார் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் எங்களோடு கலந்து கொண்டு தன்னுடைய பெருமதிமிக்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அரசறிவியற் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ். பாஸ்கரன் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். வணக்கம் கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. வணக்கம் கலாநிதி கருணாகரன் அவர்களே. மோதலுடைய பாதகமான பக்கங்களை பற்றி கலாநிதி கருணாகரன் அவர்கள் எங்களுக்கு விளக்க இருக்கின்றார். நன்றி கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. அதே வேளையிலே நாங்கள் கடந்த வகுப்பிலே எங்களுக்கு மிகவும் தெளிவான முறையிலே வன்முறை என்கின்ற அந்த பதம் அல்லது அந்த செயற்பாட்டினை அடிப்படையாக கொண்டு முரண்பாடு என்கின்ற சொல்லும் மோதல் என்கின்ற சொல்லும் எவ்வாறு அந்த சொல்லாட்சிகளுக்கு இடையிலான வேறுபாட்டை மிகவும் தெளிவான முறையிலே எங்களுடைய மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஆகவே உங்களுக்கு விளங்கி இருக்கும், இனிமேல் அரசறிவியல் பாடத்திலே இந்த கன்ஃப்ளிக்ட் சம்பந்தப்பட்ட தலைப்பை நாங்கள் படிக்கின்ற இடங்களிலே நாங்கள் மோதல் என்ற சொல்லை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதையும் நான் எங்களுடைய மாணவர்களுக்கு மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, நீங்கள் மிகவும் விரிவாக இதனை எடுத்து கூறியிருந்தீர்கள். எந்த அடிப்படையிலே அது வேறுபடுகின்றது, கன்ட்ரடிக்ஷன் என்பதிலிருந்து கன்ஃப்ளிக்ட் எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதை மிக தெளிவாக தமிழிலே எங்களுடைய மாணவர்களுக்கு கூறினீர்கள். நான் நினைக்கிறேன் நீண்ட காலமாக பாடசாலை முறைமையிலே இருந்து வந்த இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைத்தீர்கள். அதற்காக நாங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் சார்பிலே, பாடத்திட்ட குழுவின் சார்பிலே மீண்டும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளைகளே, முதல்ல நாங்கள் பார்த்தோம், மோதல் என்பது எப்பொழுதும் பாதகமானதல்ல, அதற்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது, அது அதனுடைய சாதகமான பக்கம். அந்த வகையிலே மோதல் நல்ல விளைவுகளை தருகிறது என்று பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்பிலே நாங்கள் மோதல் ஏற்படுத்துகின்ற படுபயங்கரமான பாதகமான விளைவுகள், இது எவ்வாறு மனிதரை ஆட்டிப்படைக்கின்றது, சித்திரவதைக்குட்படுத்துகின்றது, மனிதனை அவனுடைய உயிரை உறைந்து போகச் செய்கின்றது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன், நீங்கள் முதலாம் இரண்டாம் உலக மகாயுத்த காணொளிகள் அல்லது ஹிரோஷிமா நாகசாக்கியிலே அணுகுண்டு வீசப்பட்ட பின்பு ஏற்பட்ட விளைவுகள், காலகாலமாக மக்கள் அந்த அனுபவித்த அதனுடைய பக்க விளைவுகள், அங்கிருக்கின்ற வளர்கின்ற தாவரங்கள் கூட அனுபவித்து வந்த பக்க விளைவுகளை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த அளவுக்கு கொடூரமானதாக, கொடிய அரக்கனை போல இந்த மோதல் உலகத்திலே வெடித்ததை நீங்கள் பார்த்தீர்கள். ஆகவே இது மாத்திரமன்றி இன்னும் ஒரு படி மேலே சென்று நாங்கள் இதனை பார்ப்போமாக இருந்தால், நாசிச வதை முகாம்களிலே கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, அதனுடைய படங்களை பார்க்கின்ற பொழுது இன்றும் எங்களுக்கு மயிர்கூச்சரிகிறது. உண்மையிலேயே மிகுந்த அச்ச உணர்வை ஏற்படுத்துகின்றது. இந்த மனிதம் பற்றிய சிந்தனை மீண்டும் எங்களுக்கு கிளர்ந்தெழுகின்றது. ஒரு மிகவும் குரூரமான ஒரு செயற்பாடாக அதனை எங்களுக்கு பார்க்க தோன்றுகின்றது. ஆகவே அந்த அளவுக்கு இட்டு சென்ற மோதல்களும் உலகத்திலே இருந்தன, தற்போதும் கூட உலகிலே மோதல் இருக்கின்றன என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். பல்வேறு நூல்களிலும் கூட சொல்கின்றார்கள், உலக வரலாற்றிலே கிட்டத்தட்ட இங்கு நாங்கள் பார்க்கின்ற கிறிஸ்துவுக்கு பின் இருக்கின்ற இந்த 2000 ஆண்டுகளுக்குரிய இந்த உலக வரலாற்றிலே பார்க்கின்ற போதும் கூட கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தவிர அநேகமான சந்தர்ப்பங்களிலே உலகில் எங்கேனும் ஒரு மூலையில் ஒரு பகுதியில் அமைதி நிலவுகின்ற போது இன்னொரு பகுதியில் மோதல் இடம்பெற்று கொண்டேதான் இருந்தது. உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் இடப்பெயர்வுகளும் பல்வேறு கொடுமைகளும் நடந்தேறிய வண்ணம்தான் இருப்பதாக உலக வரலாறும் கூறுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அறிஞர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த பாடப்பரப்புக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். வன்முறை என்பது மிகவும் பாதகமான ஒரு அம்சமாக முதலிலே நாங்கள் பாதகமான மோதலினுடைய பாதகமான விளைவு ஒன்றாக வன்முறையை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வன்முறை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளை, வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த வன்முறை எப்பொழுதும் உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் அதே நேரத்தில் மனிதனுக்கு உடலியல் உளவியல் ரீதியான தீங்குகளை தரக்கூடிய ஒன்று என்ற வகையிலே இது எப்பொழுதும் பாதகமான ஒரு விளைவை
வன்முறை தருவதாகவும் நாங்கள் பார்த்துள்ளோம். இது தொடர்பாக கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்களேன். வன்முறை என்பது எப்பொழுதும் யாரும் வன்முறையை அங்கீகரிப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. வன்முறை என்பது அந்த சொல்லிலேயே உள்ள அந்த கொடூரத்தை போல அது வன்மை மிக்கது, மிகவும் தீங்கானது, பாதகமானது என்ற அந்த அர்த்தம் காணப்படுகின்றது. வன்முறைகள் பற்றி நிறைய ஆய்வுகள் ஏற்கனவே வந்திருக்கிறது. இதில் மிக முக்கியமானது என்றால், நாங்கள் ஒரு மோதலினுடைய சாதகமான பக்கத்தை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு மோதலை பாதகமாக்குகின்ற மிக முக்கியமான பங்கை இந்த வன்முறை தான் செய்கின்றது. ஆகவே வன்முறை என்பது உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, அல்லது அது தனிமனிதனுக்கும் சமூகத்துக்கும் மிக அதிகமான பாதிப்பை, அதாவது இழப்பை ஏற்படுத்துகின்றது. ஆகவே வன்முறை என்பது மிக கொடூரமான ஒன்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மோதலுடைய மிக முக்கியமான பகுதியாகவும் வன்முறை தான், ஆயுதமாக ஒவ்வொருவரும் மோதலில் ஈடுபடுகின்ற, உலகத்திலே ஈடுபடுகின்ற அரசுகளாயினும் சரி, குழுக்களாயினும் சரி, சமூகங்களாயினும் சரி, வன்முறையை கையில் எடுக்கின்றார்களே, இதுதானே உலகிலே பாரிய அழிவுகளுக்கு காரணமாக அமைகின்றது என்று கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். நன்றி கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. தொடர்ந்து நாங்கள் செல்கின்ற பொழுது உயிர் கொலைகள் தொடர்பாகவும், அதாவது மோதல் ஒன்றினுடைய பாதிப்பான அம்சமாக அல்லது பாதகமான அம்சமாக உயிர் கொலைகள் பற்றியும் சொல்லப்படுகிறது. நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சண்டை ஒன்று நடக்கின்ற பொழுது அல்லது வேறும் விதமாக துன்புறுத்தல்கள் நிகழ்கின்ற பொழுது வகை தொகையற்ற வகையிலே கொத்து கொத்தாக உயிர்கள் கொன்று குவிக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த கொலை என்பது வன்முறையின், அதாவது மோதலினுடைய மிக பாதகமான ஒரு விளைவாக நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது உயிர்களை கொலை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை, வாழுவதற்கான உரிமையை பறிக்கின்ற அந்த செயலை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே ஒரு தொடர்பு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். வன்முறையின் ஊடாக கொலைகள் இடம்பெறுகின்றதையும் நிச்சயமாக வன்முறை பிரயோகிக்கப்பட்டு அதனூடாக உயிர் வாழ்கின்ற உரிமை மறுக்கப்பட்டு கொலைக்கு அது இட்டு செல்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன சுத்திகரிப்பு போன்றவற்றுடன் சமூக பொருளாதார அழிவுகளையும் இந்த மோதல் தருவதாக நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உலகில் இன்றும் கூட பல்வேறு பிரதேசங்களிலும் பல்வேறு நாடுகளிலும் குழுக்களாலும் அரசுகளாலும் கூட இன சுத்திகரிப்பு இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. அது நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதே நேரத்தில் இங்கே உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எவ்வாறு நாசிச முகாம்களிலே யூத இனத்தை சேர்ந்தவர்கள் கொன்றொழிக்கப்பட்டு, வதை முகாம்களிலே சித்திரவதை செய்யப்பட்டு, விதம் விதமான சித்திரவதைகள் செய்யப்பட்டு அவர்கள் துடிக்க துடிக்க இறப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த ஒரு குழுவினர் இருந்ததையும் நாங்கள் உலக வரலாற்றிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு யூத இனத்தை சுத்திகரிப்பதற்காக ஜெர்மனிய நாசிப்படைகள் மேற்கொண்ட அந்த இன சுத்திகரிப்பை உலகிலே மிகவும் இதற்கு உதாரணமாக அடிக்கடி குறிப்பிடுவது வழக்கம். எவ்வாறாயினும் கூட ஏனைய நாடுகளிலும் காலத்துக்கு காலம் இன்று வரை இந்த இன சுத்திகரிப்புக்கு, இந்த நாசிவாதம் என்று அவர்கள் நேரடியாக சொல்லிக்கொள்ள விட்டாலும் கூட அவர்கள் கையாண்ட அந்த உபாயத்தை கையாளுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தானே கலாநிதி பாஸ்கரன்? நிச்சயமாக. இதிலே நீங்கள் சொல்கின்ற இந்த வன்முறை, கொலை, இன சுத்திகரிப்பு அல்லது இந்த சமூக பொருளாதார அழிவுகள் என்ற இவற்றிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட பாடம்தான் எங்களை மோதலை பற்றி மேலும் அறிய தூண்டுகிறது, மோதலிலிருந்து எங்களை விடுபட தூண்டுகிறது, அல்லது அதற்கும் மேலே போய் மோதலை தீர்க்கவும் தூண்டுகின்றது. அதாவது வன்முறைகளின்றி சமரசமாக தீர்வு காணுகின்ற அந்த மட்டத்தை நோக்கி சம்பந்தப்பட்ட தரப்பினரை உந்தி தள்ளுகின்றது என்று கூட சொல்லலாம் தானே? நிச்சயமாக. ஒரு காலத்திலே உலகம் வெற்றி தோல்வியை மட்டுமே
மையமாக வைத்து செயற்பட்டது. அதாவது ஒருவர் வெற்றியடைய வேண்டுமாக இருந்தால் இன்னொருவர் நிச்சயமாக தோல்வியடைய வேண்டும் என்ற ஒரு கருத்தும் எண்ணமும் உலகத்திலே மிகவும் மேலூன்றி காணப்பட்டது. ஆகவே சமநிலையற்ற கிரிக்கெட் விளையாட்டு போல. நிச்சயமாக உதாரணமாக ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாடுகளுக்கு இடையிலான யுத்தங்கள் கூட இப்படித்தான். ஒரு நாடு வெல்ல வேண்டுமாக இருந்தால் இன்னொரு நாடு நிச்சயமாக தோற்க வேண்டும், அல்லது இன்னொரு நாட்டிலே இழப்புகளும் இரத்த கலரிகளும் கொடூரங்களும் நிறைய வேண்டும். ஆனால் இன்று உலகம் அந்த கருத்திலிருந்து மாறிவிட்டது. இன்று உலகம் ஒரு புதிய எண்ணக்கருவை நோக்கி சென்றுகின்றது. இன்றைக்கு ஒரு மோதல் உடைய இரு தரப்புகள் இருவரும் வெற்றியடைய முடியும் என்ற கருத்துக்கள் இன்றைக்கு காணப்படுகின்றன. இருவரும் வெற்றியடைந்து ஆக்கபூர்வமாக இருவரும் சமூக வளர்ச்சியையும் உலக வளர்ச்சியையும் நோக்கி நகர முடியும் என்பதை இன்றைக்கு மோதல் தொடர்பான ஆய்வுகள் எடுத்து சொல்கின்றன. ஆகவே இத்தகைய வளர்ச்சி நிலைக்கு உண்மையிலே இந்த மோதலின் பாதகமான விளைவுகளுடைய படிப்பினைகள் தான் எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இலங்கையிலும் கூட நாங்கள் கற்றுக்கொண்ட நல்லிணக்கமும் கற்றுக்கொண்ட பாடங்களும், அதாவது ஆங்கிலத்திலே LLRC என்கின்ற ஆணைக்குழுவும் அதனுடைய அறிக்கையும் கூட நாங்கள் பார்த்தோம். மிக நீண்ட ஒரு பதிப்பாக அது வெளிவந்திருந்தது. மோதலினால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகளை இட்டும் அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு இனி ஒரு மோதல் வராமல் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்பதற்கான விதப்புரைகளும் கூட அதிலே முன்வைக்கப்பட்டிருந்தது தானே. துரதிர்ஷ்டவசமாக அது முழுமையாக நடைமுறைக்கு வராவிட்டாலும் கூட அவ்வாறான ஒரு எண்ணம் அல்லது மோதலினால் ஏற்பட்ட அழிவுகள், மோதலினால் கற்றுக்கொண்ட பாடங்களை வெளிப்படுத்துவதற்கென்று அரசு ஒரு ஆணைக்குழுவை நியமித்ததையும் நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். ஆகவே அந்த வகையிலே மோதல் தீர்க்கப்பட வேண்டும், சமாதானமான முறையிலே மோதல்கள் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது மோதலினுடைய படுபாதகமான அம்சங்களாகிய இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வன்முறைகள், கொலைகள், இன சுத்திகரிப்பு, சமூக பொருளாதார அழிவு, பேரழிவு போன்றவற்றை தவிர்த்து கொள்வதற்காக இந்த கற்றுக்கொண்ட பாடங்களை நிச்சயமாக, அதாவது மோதலிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தி நாங்கள் அவற்றிலிருந்து தவித்து கொண்டு முன்னேற வேண்டும் என்கின்ற படிப்பினையும் எங்களுக்கு அவை தருகின்றன. அதாவது மோதலினுடைய பாதகமான பக்கங்கள். தொடர்ந்தும் நாங்கள் திரையிலே அடுத்த கட்டத்துக்கு செல்வோமாக இருந்தால், இந்த மோதலினுடைய பாதகமான விடயங்களாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட 1ஆம் 2ஆம் உலக மகா யுத்தங்கள், பல்வேறு வகையான ஆயுத மோதல்கள், குழுக்களுக்கு இடையிலான உள்ள மோதல்கள், உள்நாட்டு யுத்தங்கள், வன்முறை சார்ந்த இனங்களுக்கு இடையிலான மோதல்கள், வல்லரசுகளுக்கு இடையிலான யுத்தம் பற்றிய, அதாவது அணுவாயுத யுத்தம் பற்றிய அச்சம் அல்லது பதற்றம், மேலும் உலக பயங்கரவாதமும் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தங்கள் என்ற வகையிலே நாங்கள் பாதகமான அம்சங்கள் இன்று பரந்து விரிந்து செல்கின்றன. இதிலே நாங்கள் உலக பயங்கரவாதமும் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்று உலகை ஆட்டி படைக்கின்ற, உலக அரசுகளை ஸ்தம்பிக்க செய்கின்ற, அதாவது ஒரு நாட்டினுடைய எல்லையும் தாண்டி மிகவும் பலமான வலையமைப்பை கொண்டு உலக நாடுகளிலே செயற்படுகின்ற பயங்கரவாத குழுக்களையும் நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலின் பின்னே விடுதலை போராட்டங்கள் கூட பயங்கரவாத முத்திரை குத்தப்பட்டு வேறு விதமாக பொருள் விளக்கம் கொடுக்கப்பட்டமையும் நாங்கள் பார்த்தோம். அந்த அளவுக்கு இந்த பயங்கரவாத இயக்கங்களினுடைய செல்வாக்கை நாங்கள் பார்த்தோம். இந்த பயங்கரவாத இயக்கங்களினுடைய இலக்குகளாக மத வழிபாட்டு தலங்கள், பொதுமக்கள் கூடுகின்ற சந்தைகள், விமான நிலையங்கள், சன நெரிசலான இடங்கள் போன்றவை இலக்கு வைக்கப்பட்டதுதான் இதனுடைய மிகவும் பாதகமான அம்சமாக பார்க்கப்படுகின்றது. விமானங்கள் உட்பட இவை இலக்கு வைக்கப்பட்ட விடயங்களாக காணப்படுகின்றன. அந்தளவு பாரிய அளவு உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடியவனாக இந்த உலக பயங்கரவாதம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த உலக பயங்கரவாதத்தை இல்லாதொழிப்பதற்காக, பயங்கரவாதத்தை இல்லாமற் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட, அதாவது பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தங்களும் உலகத்திலே காணப்படத்தான் செய்கின்றன. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பீர்கள். இதிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் மோதலுடைய பாதகமான விடயங்கள் என்று சொல்லி சில விடயங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக ஆயுத மோதல்களை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஆயுத மோதல்கள் மிகவும் சாதாரணமானவை அல்ல. இன்றைக்கு உலகத்தில் இடம்பெறுகின்ற ஆயுத மோதல்களை பார்த்தீர்கள் என்றால் அது கடலுக்கு அடியிலாக இருக்கட்டும், அல்லது விமான தாக்குதல்களாக இருக்கட்டும், அல்லது தரை தாக்குதல்களாகட்டும், எல்லாம் அணுவாயுதமயப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தெரியும்,
நீங்கள் ஏற்கனவே சொல்வது போல ஜப்பானுடைய ஹிரோஷிமா நாகசாசி உடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு பார்த்தால் ஒரு அணுவாயுத மோதல் என்பது எந்த அளவுக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மிகவும் விளக்கமாக எங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது கிட்டத்தட்ட இந்த புவிக்கோளிலே மனிதனுடைய இருப்பையே முற்றிலும் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய அளவுக்கு, கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு அணு யுத்தம் வெடிக்குமாக இருந்தால் அது உலகத்தை அந்த அளவுக்கு துடைத்தெறியக்கூடிய, பூமி பந்திலே மனிதன் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது. ஆகவே ஆயுத மோதல்கள் என்பது இன்றைக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அணு ஆயுத மோதல்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆயுத மோதல்களுடைய உச்சம் வந்திருக்கிறது. அதாவது சாதாரண ஆயுதங்கள் இருந்து ரசாயன ஆயுதங்கள், அதே போல உயிரியல் ஆயுதங்கள் என்று வளர்ந்த இந்த நிலைமை இன்று அணு ஆயுதங்கள் வரைக்கும் வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு யுத்தங்களை எடுத்தால் கூட அந்த உள்நாட்டு யுத்தங்கள் சர்வதேச யுத்தங்களாக மாறக்கூடிய அளவுக்கு நிலைமை இன்று காணப்படுகின்றது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், உதாரணமாக இந்தியாவிலே அல்லது பாகிஸ்தானிலே காணப்படுகின்ற உள்நாட்டு யுத்தம், அதாவது காஷ்மீர் யுத்தம் எவ்வாறு அது இந்திய பாகிஸ்தான் யுத்தமாக இன்றைக்கு மாறிவிட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நாளைக்கு ஒரு 3ஆம் உலக யுத்தத்தை தோற்றுவித்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். நிச்சயமாக அவர்கள், அதாவது அணுவாயுதத்தை கொண்ட 2 நாடுகளாக இருக்கின்றபடியினாலே இந்த அணுவாயுதத்தின் விளைவாக அவர்கள் ஏற்படுத்துகின்ற அந்த தாக்குதல் தப்பி தவறி ஏனும் அவர்கள் அணுவாயுதத்தை யுத்தத்திலே பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அது இந்த உலகத்திலே எவ்வாறான மிகவும் படுபயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சமும் உலகுக்கு இருக்கிறது. நிச்சயமாக. உதாரணமாக சீனாவோடு இந்த 2 நாடுகளும் கொண்டிருக்கின்ற தொடர்பு கூட இன்னும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது இந்தியாவுடனான ஒரு எதிர்ப்பு உறவையும் அதே போல பாகிஸ்தானோடு மிக நெருக்கமான உறவையும் சீனா கொண்டிருப்பது இன்னும் அந்த அச்ச உணர்வை அதிகரிப்பதற்காக, குறிப்பாக ஆசிய பிராந்தியத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இவை காணப்படுகின்றன. ஆகவே இந்த உள்நாட்டு மிக முக்கியமான உள்நாட்டு யுத்தங்கள் கூட ஆசியாவில் தான் இடம்பெறுகின்றன என்ற கருத்தும் காணப்படுகின்றது. அதே போல நாங்கள் பார்த்தால் வல்லரசுகளுக்கு இடையிலான அணு ஆயுத யுத்தம் அல்லது வல்லரசுகளுக்கு இடையிலான போட்டா போட்டிக்கும் களமாக ஆசியா தான் இருக்கிறது என்பது இன்னொரு அச்சமூட்டக்கூடிய செய்தி. ஏனென்றால் இன்றைக்கு சீனாவும் அமெரிக்காவும் வல்லரசு போட்டா போட்டியிலே முன்னிற்கின்றது. அதற்கு துணையாக இன்றைக்கு இந்தியாவும் ஜப்பானும் அடுத்த கட்டத்திலே வளர்ந்து வருகின்றன. இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஆசியா ஒரு வல்லரசு போட்டா போட்டி களமாகவே இன்றைக்கு நோக்கப்படுகின்றது. இந்த அடிப்படையிலே இந்த அடிப்படையிலே தான் நீங்கள் சொன்ன இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான போரையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு பயங்கரவாதத்தினுடைய தளமாக ஆப்கானிஸ்தான் கருதப்படுகின்றது. அதுவும் துரதிர்ஷ்டவசமாக தெற்காசியாவிலும் ஆசியாவிலும் தான் இருக்கின்றது. ஆகவே இவை எல்லாம் ஒன்றிணைந்து காணப்படுகின்ற பொழுது உண்மையிலே ஒரு மோதல் இன்றைக்கு எவ்வளவு பாரதூரமான மிகப்பெரிய விடயமாக வளர்ந்து விட்டிருக்கின்றது. ஆகவே அந்த மோதலை தீர்ப்பது என்பது அல்லது அதை கையாளுவது என்பது எந்த அளவுக்கு அவசியமானதும் முக்கியமானதும் ஒரு விஷயமாக ஆகியிருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ளலாம். அதாவது மனித விழுமியத்தின் அல்லது மனிதத்துவத்தினுடைய இருப்புக்கான ஒரு சவாலாகவும் இந்த மோதல் தீர்வும் என்பது அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த முக்கியத்துவத்தை இந்த மோதலுடைய நீங்கள் சொன்ன இந்த பாதகமான அம்சங்கள் மிக தெளிவாக எடுத்து விளக்குகின்றன என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆம், அந்த வகையிலே மோதலினுடைய மிகவும் பாதகமான அம்சங்களை நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தோம். தொடர்ந்து நாங்கள் திரையிலே அடுத்த கட்டத்துக்கு செல்வோமாக இருந்தால் இந்த மோதல் பற்றிய கற்கைத்துறை வளர்ச்சி தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, இங்கே நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது 1ஆம் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் உலகத்திலே போரும் சமாதானம் பற்றிய கற்கைகளை பல்கலைக்கழகங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிற்பாடு 70களின் பின்னரை பகுதியிலே தொடங்கி வன்முறைகள் பற்றிய கற்கைகள் மேல் நாடுகளிலே அதிகம் பேசப்பட்டன, அதிகம் விருத்தி அடைந்தன. பின்னர் 80களிலே தொடங்கி இந்த மோதல் பற்றிய கற்கைகள் உயர்கல்வி நிறுவனங்களிலும் சரி, ஏனைய துறை சார்ந்த ஆய்வாளர்களிடமும் சரி, இது ஒரு கற்கை துறையாக விருத்தி அடைந்து வளர்ச்சி அடைந்து வந்தது. இன்று பலரும் உலகத்திலே ஆர்வம் கொண்டு புலமையாளர்கள் இந்த மோதல் தீர்வு பற்றிய
கற்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக உலகத்திலே இதனை ஒரு கற்கைத்துறையாக தெரிவு செய்கின்ற அதே நேரத்திலே இந்த மோதலினால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளிலிருந்து உலகத்தை பாதுகாப்பதும் இதற்குள் பொதிந்திருக்கிறது, மறைமுக நோக்கமாக இது இருக்கின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி இலங்கை பாடத்திட்டத்திலே பாடசாலை மாணவர்களுக்கு மோதல் தீர்வும் பற்றிய இந்த பாடப்பரப்பினுடைய அறிமுகம் வழங்கப்பட்டதும் கூட இந்த கற்கைத்துறையினுடைய விருத்தி, மேற்படிப்புக்கான விருத்தி என்பதை மாத்திரம் கருத்தில் கொண்டு அல்ல, தங்களுடைய வாழ்க்கையிலும் நாட்டிலும் மோதல்களை சுமூகமான முறையிலே தீர்த்து கொண்டு ஒரு முன்னேற்ற பாதையிலே மனித வாழ்க்கையை இட்டு செல்கின்ற அந்த அறிவையும் திறன்களையும் ஆரம்பத்திலிருந்தே சிறுவயதிலிருந்தே வழங்க வேண்டும் என்ற நன்னோக்கிலே இது பற்றிய கருத்தாடல்களை ஏற்படுத்தி கொள்வதற்காகவும் அறிவையும் திறனையும் சிந்திக்கும் ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் இது வளர்ந்திருக்கிறது. ஆகவே இன்றைய உலகத்திலே குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்களிலே இந்த மோதல் தீர்வும் பற்றிய, அதாவது மோதல் பற்றிய கற்கைகளினுடைய விருத்தி, இது ஒரு கற்கை துறையாக, கல்விசார் துறையாக வளர்ச்சி அடைந்துள்ளமை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூறுங்களேன் கலாநிதி பாஸ்கரன் அவர்கள். நீங்கள் குறிப்பிட்டதன் படி அண்மை காலத்திலே இந்த மோதல் தீர்வு, போர், சமாதானம் பற்றிய கற்கைகளுக்கு மிக முக்கியத்துவமான இடம் வழங்கப்படுகின்றது. இதிலே முக்கியமான விடயம் என்னவென்றால் மோதலினுடைய தீவிரத்தன்மை என்பது உணரப்பட்டதன் பின்னர் அதனுடைய முக்கியத்துவம் என்பது அதிகரித்ததன் விளைவாக இன்றைக்கு மோதல் பற்றிய கற்கை என்பது அவசியமானது என்ற எண்ணம் மிக அதிகரித்திருக்கின்றது. அதன் விளைவாகத்தான் இன்று இந்த மோதல் தீர்வு, சமாதானம், போர் பற்றிய கற்கைகளுக்கு இன்றைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இது தனிய ஒரு கற்கைத்துறை என்று இல்லாமல் இது ஒரு பல்துறை கற்கை நெறியாக, அதாவது சட்டத்திலும் மோதலை பற்றி படிக்கிறார்கள், மோதல் தீர்வை பற்றி படிக்கிறார்கள், சமூகவியலிலும் படிக்கிறார்கள், சர்வதேச உறவுகள் படிக்கிறார்கள், அரசியல் படிக்கிறார்கள். எல்லா துறைகளிலுமே ஏதோ ஒரு அடிப்படையில் இது கற்கப்பட வேண்டும் என்ற அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு விரிந்திருக்கிறதை பார்க்கலாம். ஒரு சிறிய உதாரணம் மூலம் நான் இதை விளங்கப்படுத்தலாம். என்னவென்றால், அதாவது மோதலின் தீவிரம் எவ்வாறு உணரப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு நாங்கள், அதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் குறிப்பிட்டோம், அதாவது மோதல் என்பது நல்ல விடயங்களையும் கொண்டிருக்கின்றது, சாதகமான பக்கங்களையும் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் உதாரணமாக நாங்கள் அணு ஆயுதத்தை எடுத்துக்கொள்வோம். அணு ஆயுதம் என்பது உலகிலே இருக்க வேண்டுமா இல்லையா, இருக்க தேவை இல்லையா என்று சொன்னால் எங்களாலே பதில் சொல்ல முடிவதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு சிலர் வாதிடுகின்றார்கள், அணு ஆயுதங்கள் இருப்பதால் தான் இன்றைக்கு நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் இன்றைக்கு குறைந்திருக்கின்றன என்று வாதிடுவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அணு ஆயுத மோதல் என்பது எவ்வளவு பாரதூரமானது அல்லது பாதகமான விளைவை கொண்டு வரும் என்று தெரிந்த நாடுகள் இன்றைக்கு தேவையில்லாமல் வீண் வம்புக்கு செல்வதையோ அல்லது ஒன்றையொன்று சீண்டி பார்ப்பதையோ அல்லது ஒரு மோதலுக்கு செல்வதையோ தவிர்க்கின்றன என்று சொல்கின்ற அறிஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் அணு ஆயுதத்தின் மீது உட்கார்ந்து இருக்கின்றோம். அது எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறது என்ற உணர்விருந்தாலும் அது எப்போது வெடிக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. வெடித்தால் எங்களுடைய நிலைமையும் எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சீனாவிலும் அணு ஆயுதம் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்கின்ற நாங்கள் இந்தியாவிலோ பாகிஸ்தானிலோ சீனாவிலோ அந்த அணு ஆயுதம் வெடித்தால் அது இலங்கைக்கு என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்துவது என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த அடிப்படையிலே தான் இதனுடைய தீவிரத்தன்மை, அதாவது இன்று உலகத்திலே இந்த அணு ஆயுதத்தினுடைய வளர்ச்சியினூடாக ஏற்பட்ட மோதலின் தீவிரத்தன்மை உணர்ந்து கொண்டதன் பின்னர் ஒரு காலத்திலே வன்முறையை பற்றி மட்டும் கற்ற மோதல் தீர்வு என்ற பாடப்பகுதி அல்லது 2 உலகப் போர்களை பற்றி மட்டும் கற்ற அல்லது கற்பித்த இந்த மோதல் தீர்வு என்ற கற்கை நெறி இன்று மோதலை பற்றி மட்டுமல்லாமல் மோதலை தீர்ப்பதை பற்றியும் போரை பற்றி மட்டுமல்லாமல் எவ்வாறு சமாதானத்தை கொண்டு வருவது என்பதை பற்றியும் இன்றைக்கு சமூகத்துக்களுக்கு இடையிலே எவ்வாறு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பது என்பதை பற்றியும் இன்றைக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அளவுக்கு இந்த கற்கையுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். மிகவும்
விரிவான முறையிலே இதற்கு பதிலளித்தீர்கள் கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு திரையிலே செல்வோமாக இருந்தால், மோதலினை பல்வேறு விதமாக புலமையாளர்கள் வகைப்படுத்தியுள்ளதை நாங்கள் பார்க்கலாம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய மாணவர்களுக்கு கூறுங்களேன். நன்றி கலாநிதி கருணாகரன் அவர்களே. பொதுவாக மோதல் அதனுடைய தன்மை, இயல்பு, பண்புகளின் அடிப்படையிலே அதை மோதலை வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகைப்படுத்தல்களை 3 வகையாக வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று எளிய வகைப்படுத்தல், மோதலின் தன்மையை அடிப்படையாக கொண்டு. 2வது செயற்பாட்டுவாத வகைப்படுத்தல், 3வது அரசியல் வகைப்படுத்தல் என்று 3 வகையாக வகைப்படுத்துகின்றார்கள். நாங்கள் இவை பற்றியெல்லாம் பின்னர் விரிவாக கதைக்க இருக்கின்றோம். இதிலே முதலாவது வகையை நாங்கள் எடுத்து பார்த்தால், எளிய வகைப்படுத்தல் என்பதை எடுத்து பார்த்தால், இதிலே 4 வகையாக இந்த எளிய வகைப்படுத்தலை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். முதலாவது தனிநபர் மோதல், அதாவது தனிநபர்களுக்கு உள்ளே காணப்படுகின்ற மோதல். இது எங்களுக்கு சில வேளை அதிர்ச்சியாகவும் ஆச்சரியம் தரக்கூடியதாகவும் இருக்கும். அது இந்த தனிநபர் தானே இன்னொருவருடன் மோதல் செய்வார், எவ்வாறு தனிநபர்களுக்கு உள்ளே மோதல் நடக்கும் என்று பார்த்தால், தினந்தோறும் எங்களுக்குள்ளே மோதல் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது எண்ண அலைகள் ஒன்றுக்கொன்று முட்டி மோதுகின்ற எண்ண அலைகள் தொடர்ச்சியாக முட்டி மோதி கொண்டிருக்கின்றன இல்லையா? இந்த தொடர்ச்சியாக முட்டி மோதி கொண்டிருந்த இந்த எண்ண அலைகள் தான் எங்களை இயக்குகின்றன. இந்த எண்ண மோதல்கள் தான் எங்களை இயக்குகின்றன. இவைகள் தான் எங்களுடைய செயற்பாட்டுக்கும் வழிவகுக்கின்றது. இப்போ உதாரணமாக ஒரு விடயத்தை சொல்வோம். உதாரணமாக பேசினால், கலாநிதி கருணாகரன் அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதிலே மிகவும் பிரியர். ஆனால் அவருக்கு கடந்த 2 நாட்களாக சற்று தடிமன் அல்லது சளி போன்ற தன்மை காணப்பட்டதாலே அவர் நடந்து வருகிற பொழுது ஐஸ்கிரீமை காண்கிறார். இப்பொழுது அவருடைய ஆசையின் காரணமாக அவருக்கு ஐஸ்கிரீமை வேண்ட வேண்டும் என்றே நினைக்கிறார். உடனே என்ன நடக்கின்றது? அந்த எங்களுக்கு தெரியும், ஒரு எண்ணம் வருகிறது, நோ உங்களுக்கு சளி இருக்கிறது, ஐஸ்கிரீம் கூடாது என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்துக்கு எதிராக அவருடைய ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டிய அந்த ஆசை எண்ணம் முட்டி மோதுகிறது. இதனுடைய விளைவு தான் அவர் ஒரு முடிவெடுக்கிறார். என்ன முடிவெடுக்கிறார்? ஒன்றில் சாப்பிடுவது அல்லது சாப்பிடாமல் செல்வது. இது தொடர்ந்தேர்ச்சியாக எங்களுடைய மனதிலே இடம்பெறுகின்றது. இந்த முட்டி மோதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதன் விளைவுதான் எங்களுடைய தீர்மானம் எடுத்தல் செயல்முறை. நாங்கள் தொடர்ச்சியாக தீர்மானம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒரு தனி மனிதனுக்குள் மோதல் இடம்பெறுகின்றது. இந்த மோதல் தான் எவற்றை தோற்றுவிக்கிறது? தனி மனிதனுடைய வன்முறையை, சமூக வன்முறையை தோற்றுவிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், மனிதர்கள் ஏன் வன்முறையில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி T.R. கர் என்பவர் ஒரு மிக பிரசித்த நூலை எழுதினார், டெட்ராபர்கா. அவர் என்ன சொன்னார் என்றால், ஒப்பீட்டு தேய்மான கோட்பாடு என்ற ஒரு கோட்பாட்டை அவர் முன்வைத்திருந்தார். அவர் அதிலே சொல்கின்றார், அதாவது ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புக்கும் அவருடைய இருத்தலுக்கும் இடையிலான இடைவெளி தான் வன்முறையாக வெடிக்கிறது. அதாவது ஒரு காலத்திலே எங்களுக்கு பெரிதாக எதுவுமே தெரியாது. ஆகவே மனித இனம் மிகவும் அமைதியாக சந்தோஷமாக இருந்தது. கிடைத்ததை உண்டு நாங்கள் மகிழ்ந்தோம். இன்றைக்கு நவீனம் வளர்ந்து விட்டது. இன்றைக்கு தொலைக்காட்சிகள் வந்துவிட்டன. அதே போல் இன்றைக்கு இன்டர்நெட் வந்துவிட்டது. இதனூடாக எங்களுக்கு நிறைய அறிவு வருகின்றது, நிறைய எண்ணங்கள் வருகின்றது. இதனூடாக நாங்கள் நிறைய அறிவுகளை பெற்றுக்கொண்டோன்னு எங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கின்றது. எங்களுடைய நிலை அப்படியே இருக்கின்றது, மாற்றம் பெறவில்லை. நிலை அப்படியே இருக்கும் பொழுது, எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் பொழுது, அந்த எதிர்பார்ப்புக்கும் இருக்கிற நிலைக்கும் இடையிலான இடைவெளி விரக்தியாகி அது வன்முறையாக வெடிக்கிறது. இவ்வாறு இந்த ஒரு மனிதனுக்குள்ளே இடம்பெறுகின்ற இந்த மோதல் இடைவெளியின் விளைவை கர் மிக தெளிவாக விளங்கப்படுத்தியிருந்தார். ஆகவே இந்த அடிப்படையிலே பார்த்தால் பொதுவாக மோதல்கள் தனிநபர்களுக்குள்ளே உள்ள மோதல்கள் என்றும் நாங்கள் வகைப்படுத்தி கொள்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய மாணவர்களுடைய மட்டத்துக்கு சென்று நாங்கள் இதனை நோக்குகின்ற பொழுது, இந்த தெருவிலே ஏற்படுகின்ற பிரச்சனையும்
எதனை தெரிந்தெடுப்பது தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இருக்கின்ற அருமையான வளங்களை கொண்டு எதனை தெரிந்தெடுப்பது என்பது. இன்னொன்று, ஆசைகளின் விளைவாகவும் இந்த ஆளக மோதல் என்று சொல்லப்படுகின்ற மனிதனுக்குள்ளே ஏற்படுகின்ற மோதல் ஏற்படலாம் தானே? நிச்சயமாக. அதாவது தெரிவு என்பது ஒன்றுக்காக ஒன்றை இழப்பது. நாங்கள் மிக முக்கியமான ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், நாங்கள் ஒவ்வொரு கணமும் ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம் என்று நினைக்கிற பொழுது ஏதோ ஒன்றை இழந்து கொண்டே இருக்கும். கிடைப்பன வருகின்ற பொழுது இழப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நாங்கள் இழக்காமல் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த தெரிவு என்பது இந்த ரெண்டுக்கும் இடையிலான முட்டி மோதல் தான். நாங்கள் எதை விடுவது, எதை எடுப்பது, இந்த தொடர்ச்சியான மோதலின் விளைவுதான் எங்களுடைய வளர்ச்சி. ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த தனிநபர் மோதல் என்பது மிக முக்கியமான ஒரு மோதலாக கொள்ளப்படுகின்றது. அடுத்தது தனிநபர்களுக்கு இடையிலான மோதல். இது எங்களுக்கு மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியது. பல்வேறு சமூக பொருளாதார அரசியல் காரணிகளின் விளைவாக தனிநபர்களுக்கு இடையிலான மோதல்கள் இடம்பெறுகின்றன. அதே போல குழு மோதல், அதாவது குழுக்களுக்கு உள்ளான மோதல். அதாவது ஒரு குழுவாக நாங்கள் இருக்கின்றோம், ஒரே எண்ணம் ஒரே கொள்கையிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆயினும் குழுக்களுக்குள்ளே இடம்பெறக்கூடிய மாறுபட்ட கொள்கைகளும் மாறுபட்ட கருத்துக்களும் வேறுபட்ட கருத்தாக்கங்களும் அங்கே குழுக்களுக்குள்ளே மோதலை ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக எங்களுக்கு தெரியும், இலங்கையில் கூட கடந்த காலங்களிலே மார்க்சிச சார்பு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணப்பட்டன. அவைகளுக்கிடையிலே காணப்பட்ட கருத்தியல் ரீதியான மோதல்கள் அவைகளை எவ்வாறு பிளவுபட செய்தன என்பது எங்களுக்கு தெரியும். இவ்வாறு குழுக்களுக்கிடையேயும் மோதல்கள் வரும். அதே போல குழுக்களுக்கு இடையிலான மோதல்களும் குறிப்பாக சொல்லப்படக்கூடியது. இது இரண்டு குழுக்கள் தங்களுக்கு எதிரெதிரான கொள்கைகளின் அடிப்படையிலே மோதிக்கொள்வது. இவையும் குழுக்களுக்கு உள்ளான மோதலும் குழுக்களுக்கு இடையிலான மோதலும் கூட வன்முறையை தூண்டி ஒரு சமூகத்திலே ஒரு சமூக மோதலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே எளிய வகைப்படுத்தலே இந்த 4 விதமான மோதலுடைய வகைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் எளிய வகையை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் மிக முக்கியமாக செயற்பாட்டுவாத வகைப்படுத்தலை பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். மோதலிலே எளிய மோதலுக்கு அடுத்ததாக இந்த செயற்பாட்டு அடிப்படையிலான மோதல் என்பது மிக முக்கியமானது. அதை பற்றி சற்று விளக்குங்களேன். கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, மோதலின் எளிமையான வகைகளை எங்களுடைய மாணவர்களுக்கு மிகவும் தெளிவாக எடுத்து சொன்னீர்கள். தொடர்ந்து நாங்கள் செயற்பாட்டு ரீதியிலே மோதலினுடைய வகைப்படுத்தலை செய்கின்ற பொழுது சமூகத்திலே மோதல் ஒன்றின் காரணமாக ஏற்படுகின்ற விளைவு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். மோதல் ஒன்றின் பெறுபேறு இறுதி பேரை அடிப்படையாக கொண்டு இதனை ஆக்கபூர்வமான மோதல் என்றும் அழிவு சார்ந்த மோதல் என்றும் 2 வகையாக பிரிக்கின்றார்கள். தொடர்ந்தும் நாங்கள் திரையிலே இதனை உதாரணத்தோடு பார்ப்பதற்கு திரையிலே அடுத்த கட்டத்துக்கு செல்வோமாக இருந்தால், குறிப்பாக இந்த ஆக்கபூர்வமான மோதல் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே மோதலின் விளைவாக ஏற்படுகின்ற இறுதி பேறு ஆக்கபூர்வமானதாக, குறிப்பாக இன்னும் எளிமையாக சொல்வதானால் நன்மையானதாக காணப்படுவது சார்ந்து இது காணப்படுகிறது. குறிப்பாக மோதல் ஒன்றின் விளைவாக நட்பேறுகள், நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நட்பேறுகள் இறுதியிலே கிடைக்குமாக இருந்தால் அது ஆக்கபூர்வமான மோதல் என்ற வகைப்பாட்டுக்குள்ளே அந்த அவ்வகை மோதல்கள் உள்ளடக்கப்படுகின்றன. ஆகவே இது மாணவர்களுக்கு மிகவும் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியது. அதே நேரத்தில் இந்த மோதலில் ஈடுபட்டதன் விளைவாக தாம் இறுதியிலே நன்மை அடைந்துள்ளதாக, நட்பேறை அடைந்துள்ளதாக அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர் கருதுவார்களாக இருந்தால் அது ஆக்கப்பூர்வமான மோதல் என்ற இன்னொரு மீள்வரை விளக்கணத்தையும் நாங்கள் அதுக்கு கொடுக்க முடியும். அத்தோடு குறித்த தரப்பினர் மோதலின் இறுதி பேறு பற்றி திருப்தி அடைவதால் இது சாதகமான முடிவை தருகின்ற ஒரு மோதல் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி மோதலிலே காணப்படுகின்ற இறுதிப்பேறு நன்மையானதாக அல்லது சாதகமானதாக அமைகின்ற தன்மையின் அடிப்படையிலே இவர்கள் ஆக்கப்பூர்வமான மோதல் என்று வகைப்படுத்துகின்றார்கள். ஆக்கப்பூர்வமான
மோதல் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. உண்மையிலே ஒரு மோதல் ஆக்கபூர்வமாக இருக்க முடியுமா என்ற ஒரு வினா இருக்கிறது. ஒரு வினா இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே ஒரு விடயம் பார்த்திருந்தோம். அதாவது மோதலுடைய சாதகமான பக்கங்களை பார்த்திருந்தோம். ஒரு சிலர் வாத பிரதிவாதங்களை சொல்லலாம். அதாவது சாதகமான பக்கங்கள் இருக்கின்றபடியால் இது ஆக்கபூர்வமாக இருக்கிறது என்று குறிப்பிடலாம். ஆனால் இதிலே சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், ஒரு கேள்வியை நாங்கள் மாணவர்களிடம் கேட்டால், அதாவது நீங்கள் மோதலை விரும்புகின்றீர்களா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் மாணவர்களிடம் கேட்டால், நான் இந்த கேள்வியை என்னுடைய வகுப்பறையிலே என்னுடைய மாணவர்களிடம் கேட்டிருக்கின்றேன். பெரும்பாலான மாணவர்களுடைய பதில் என்னவென்றால், நாங்கள் மோதலை விரும்பவில்லை என்பதுதான். நாங்கள் ஏற்கனவே மோதலுடைய வன்முறை பக்கத்தை பார்த்திருக்கின்றோம். ஸோ அதனாலும் என்னவோ தெரியவில்லை, பெரும்பாலானவர்கள் மோதலை எப்பொழுதும் விரும்புவதில்லை. அவர்கள் கண்ட அந்த கசப்பான அனுபவங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு சொல்கின்ற பதில் மோதலை விரும்பவில்லை என்றுதான் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போல நான் இன்னொரு கேள்வியையும் கேட்டிருக்கின்றேன். மோதல் உங்களுக்கு தேவையா? மோதலை உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டபொழுது ஒட்டுமொத்தமாக ஒரே அடியாக எங்களுக்கு விருப்பமில்லை என்று பதில் சொன்ன அவர்கள், மோதல் உங்களுக்கு தேவையா என்று கேட்ட பொழுது சற்று யோசித்தார்கள். ஒரு சிலர் யோசித்துவிட்டு தேவையில்லை என்றார்கள், ஒரு சிலர் தேவை என்று சொன்னார். அப்போ நான் திருப்பி கேட்டேன், உங்களை விருப்பமா என்று கேட்ட பொழுது இல்லை என்கிறீர்கள், தேவையா என்று கேட்ட பொழுது தேவை என்கின்றீர்கள். இதிலே ஒரு சின்ன முரண்பாடு இல்லையா? முரண்பாடு காணப்படவில்லையா? இதிலே ஒரு இது இருக்கின்றதே என்று கேட்ட பொழுது, முன்னுக்கு பின் முரணான கருத்தாக இது இருக்கின்றதே என்று கேட்ட பொழுது இல்லை அது அப்படித்தான் என்று சொன்னார். இப்பொழுது சிலர் மோதல் விருப்பமில்லை என்று சொன்னார்கள், இன்னொரு சிலர் மோதல் தேவையில்லை என்றும் சொன்னார்கள். நான் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு மாணவனை தெரிவு செய்து நான் அந்த மாணவனை ஒரு கேள்வி கேட்டேன். என்னென்றால், மாணவனே, நீங்கள் இது ஒரு கற்பனை கதை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த பாடசாலையிலிருந்தோ இல்லை பல்கலைக்கழகத்திலிருந்தோ விலகிய பின்னர் உங்களுடைய குடும்பத்தோருடன் நீங்கள் தெருவிலே நடந்து செல்கின்ற பொழுது, நீங்கள் எப்படிப்பட்ட நபர்? உங்களுக்கு மோதல் விருப்பமில்லை, உங்களுக்கு மோதல் தேவையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்கள் வீதியிலே உங்கள் குடும்பத்துடன் மனைவி பிள்ளைகளுடன் நடந்து செல்கின்ற பொழுது ஒரு கொடியவன் வந்து உங்களுடைய பிள்ளையையும் மனைவியையும் அப்படி பற்றி பிடிக்கிறான், இழுக்கிறான், நீர் என்ன செய்வீர் என்று நான் கேட்ட பொழுது அவர் சற்று யோசித்தார். ஒரு சில மாணவர்கள் விசித்திரமாக நான் அந்த கொடியவனுடன் பேசி பார்ப்பேன் என்று சொன்ன மாணவர்களும் இருந்தார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் உண்மையிலே நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய மனைவி பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் அவரோடு மோதலில் ஈடுபடுவோம். அங்கு மோதல் தவிர்க்க முடியாது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், மிக முக்கியமாக சில சந்தர்ப்பங்களிலே மோதல் ஆக்கபூர்வமானதாக காணப்படுகிறது என்பது. உதாரணமாக பல ஆய்வுகள் சொல்கின்றன. இந்த 2000 வரலாற்று காலத்திலே எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால், நீண்ட யுத்தம், நீண்டகால மிக பெரும் பகுதி, ஒரு 100 வருடங்களை தவிர்த்து பார்த்தால் மிக பெரும் பகுதி மோதல் உள்ள காலப்பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு கணமும் உலகின் ஏதோ ஒரு பகுதியிலே மோதல் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் மோதல் தேவையாண்டு விருப்பமா என்று கேட்டால் இல்லை என்கின்றோம், மோதல் தேவையாண்டு கேட்டால் வேண்டாம் என்கின்றோம். ஆனால் எங்கோ ஒரு பகுதியிலே மோதல் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது. இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், மோதலின் ஆக்கபூர்வமான பகுதியைத்தான் சுட்டி காட்டுகின்றது. இதற்காகத்தான் மோதல் தொடர்ச்சியாக ஏதோ ஒன்றுக்காக நாங்கள் மோதலை அங்கீகரிக்கின்றோம், தவிர்க்க முடியாதபடி மோதலை செய்கின்றோம் என்பதை இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆம், மிக சிறந்த விளக்கம் ஒன்றை எங்களுடைய மாணவர்களுக்கு வழங்கினீர்கள். அதாவது இந்த மோதலினுடைய அழிவிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து எவ்வாறு செயற்பாட்டு ரீதியாக அழிவை நோக்கிய மோதல் எவ்வாறு இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோம். அதனுடைய 2வது அம்சத்துக்கு நாங்கள் செல்வோமாக இருந்தால், செயற்பாட்டு ரீதியாக மோதலை வகைப்படுத்துகின்ற பொழுது அழிவை நோக்கிய மோதலுக்கு இலங்கையினுடைய இன மோதலை சிறந்த உதாரணமாக சொல்லுகின்றார்கள். அதாவது இது முடிவின்றி தொடர்கின்ற ஒரு நீடித்த
இதற்கு பல்வேறு கட்டங்கள் இருந்தது. இது கோரிக்கைகளாக எழுத்துருவிலே சட்ட ரீதியாக தீர்த்து கொள்ள ஒரு கட்டத்திலே முயற்சிக்கப்பட்டது. பின்னர் அது சட்டசபைகளையும் தாண்டி சாத்வீக போராட்டங்கள் என்ற கட்டத்திலே இருந்தது. அதன் பிற்பாடு மேலும் அரசாங்கங்களோடு கூட்டிணைந்து ஒப்பந்தங்கள் அல்லது பேரம் பேசுதல் மூலமாக இதனை செய்து கொள்ள முடியுமா, அல்லது அரசை தக்க வைத்துக் கொள்வதற்கான பெரும்பான்மையை வழங்குவதன் ஊடாக இதனை செய்ய முடியுமா என்று பார்த்தார்கள். தங்களுடைய தேர்தல் தொகுதியிலே வெற்றி பெற்று பெரும்பான்மை ஆசனங்களை கொண்டு பேரம் பேசி இதனை தீர்த்து கொள்ள முடியுமா என்று பார்த்தார்கள் இன மோதலை. பிற்பாடு இதுவே ஆயுத மோதலாக வெடித்து இலங்கையிலே சிவில் யுத்தத்துக்கும் இட்டு சென்றதையும் நாங்கள் வரலாற்றிலே அறிவோம். அவ்வாறாயினும் கூட இதிலே மோதலிலே ஈடுபட்ட தரப்பினர் தாம் தோற்றுவிட்டதாக உணரக்கூடிய சூழ்நிலைகளும் இருப்பதாக இந்த மோதல் பற்றிய கற்கின்ற அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். இலங்கையினுடைய இன முரண்பாட்டை நாங்கள் நோக்குகின்ற பொழுது அழிவை நோக்கிய மோதல் என்ற வகைப்பாட்டுக்குள்ளே இது வருகின்ற அதே நேரத்திலே இந்த மோதல் குறிப்பாக யுத்தம் முடிவடைந்து விட்டாலும் கூட இன்றும் இந்த இன பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. ஆகவே இந்த மோதல் என்பது தீர்க்கப்படாது இன்னும் தொடர்வதாக சொல்கின்றார்களே, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? குறிப்பாக இலங்கையை பொறுத்தளவிலே மிக நீண்ட காலமான இன மோதல் ஒன்று இலங்கையிலே காணப்பட்டது. 2009 யுத்த முடிவுடன் அந்த மோதல் முடிவுக்கு வந்தது. ஒருதலை பட்சமான யுத்த முடிவு ஒரு வெற்றியுடன் அது முடிவுக்கு வந்திருந்தது. குறிப்பாக இதிலே குறிப்பிடப்படக்கூடிய விடயம் என்பதென்றால், நீங்கள் சொல்வது போல நாங்கள் மோதலிலே சாதகமான பக்கம் ஆக்கமான மோதல் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது, சீதூக்கி மதிப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மோதலுடைய அழிவு பக்கம்தான் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இலங்கை இன பிரச்சனையை பொறுத்த வகையிலே இலங்கையிலே பாதகமான நிறைய பக்கங்களைத்தான் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். இன்றைக்கு புதிய சமுதாயம் எவ்வாறு உணர்கின்றது என்றால், மோதல் நாளை பெற்றுக்கொண்டதை விட நாங்கள் இழந்ததுதான் அதிகமாக இருக்கிறது என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும், அதாவது இருப்பதையும் இழந்ததாக சொல்லுகின்றார்கள். இதனைத்தானே இருப்பதையும் இழந்ததாக கூட சொல்கின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே பார்த்தால் மோதல் என்பது மிகவும் அழிவு தரக்கூடிய என்றது உங்களுக்கு விளங்கும். அது இலங்கைக்கும் பொருத்தமானது. ஆனால் நீங்கள் கேட்ட இன்னொரு விடயம் என்றால், யுத்தம் முடிவடைந்த பின்னர் இன மோதல் என்பது முடிவடைந்து விட்டதா என்ற கேள்வி நிச்சயமாக முன்வைக்கப்படுகின்றது. சிலர் இன மோதல் ஒன்று இன்றைக்கு இலங்கையில் இல்லை என்கிறார்கள், சிலர் முடிவடைந்து விட்டது என்கிறார்கள், சிலர் இன்னும் முடிவடையவில்லை என்கின்றார்கள். சிலர் இங்கே குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும், யுத்தம் முடிந்தாலும் சமாதானம் தோன்றவில்லை என்று சொல்கின்றார்கள். இப்படி பல்வேறான கருத்துக்கள் காணப்படுகின்றன. இதை தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு நான் இன்னொரு உதாரணத்தை குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். உண்மையிலே ஜொஹான் கல்துங் அவர்கள் இந்த மோதல் தீர்வு தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்ட பிரபல அறிஞர் ஜொஹான் கல்துங் அவர்கள் இந்த மோதல் பற்றி விளங்கப்படுத்துகின்ற பொழுது அவர் மோதல் முக்கோணி என்று சொல்லி ஒன்றை அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். ஒரு முக்கியமான எண்ணக்கருவை அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். அதிலே அவர் 3 விதமான விடயங்களை குறிப்பிட்டார். அதாவது நேரடி மோதல், கட்டமைப்பு மோதல், கலாச்சார மோதல் என்று சொல்லி 3 வகையான அடிப்படை விடயங்களை சொல்லியிருந்தார். அதாவது நேரடி மோதல் என்பது நாங்கள் சொல்கின்ற இந்த யுத்தம். நேரடி மோதல் இன்றைக்கு இலங்கையிலே இல்லை, அது நின்றுவிட்டார். ஆனால் அவருடைய கருத்துப்படி இந்த கட்டமைப்பு மோதலும் கலாச்சார மோதலும் இன்னும் இலங்கையிலே இருக்கின்றன, அது இன்னும் இல்லாமல் போகவில்லை என்பதுதான் அவருடைய கருத்து. நாங்கள் இந்த கட்டமைப்பு மோதல் கலாச்சார மோதல் என்ற இரண்டையும் என்னவென்று விளங்கிக் கொள்வதற்கு முன்னர் அதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கின்றேன். என்னவென்றால், ஒரு அடுப்பு இருக்கிறது, எங்களுக்கு தெரியும் அடுப்பு. அந்த அடுப்பிலே நெருப்பு இருக்கிறது. இந்த நெருப்பு பற்றி எரிகிறது. இந்த பற்றி எரிகிற நெருப்பைத்தான் நாங்கள் என்னென்று சொல்கின்றோம்? நேரடி மோதல் என்று சொல்கின்றோம். இப்பொழுது அந்த நெருப்பு அணைந்து விட்டது.
அந்த தீச்சுவாலை அணைந்து விட்டது. இலங்கையில் இன்றைக்கு நேரடி மோதல் இல்லை. ஆனால் அந்த அடுப்பிலே என்ன இருக்கிறது? நெருப்பு இருக்கிறது. தீச்சுவாலை அடைந்தாலும் நெருப்பு இருக்கிறது. இந்த நெருப்பைத்தான் ஜொஹான் கல்துங் கட்டமைப்பு மோதல் என்று சொல்கிறார். அதாவது மோதலுக்கு காரணமான அடிப்படை காரணிகள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை. இதைத்தான் இந்த நெருப்புக்கு உதாரணமாக சொல்கிறார். ஆகவே இந்த நெருப்பு, இந்த அடிப்படை காரணிகள் தீர்க்கப்படாத விடத்து இந்த நெருப்பு எப்பொழுதும் தீச்சுவாலையாக மாறக்கூடிய ஆபத்து காணப்படுகின்றது. இதே போல அவர் கலாச்சார மோதல் என்று ஒன்று சொன்னார். அது என்னவென்றால், இந்த நெருப்பை தூண்டக்கூடிய அம்சங்கள், அதாவது காற்றாக நாங்கள் என்ன செய்வோம், இந்த நெருப்பு தணலை ஊதுவோம். ஊதினால் அல்லது காற்றுப்படுகின்ற பொழுது அது தீச்சுவாலையாக மாறும். ஆகவே இந்த அடிப்படை காரணிகளை ஒரு மோதலாக தூண்டக்கூடிய அம்சங்களும் இன்னும் சமூகத்திலே காணப்படுகின்றன. ஆகவே இந்த அடிப்படை காரணிகளும் இந்த தூண்டக்கூடிய அம்சங்களும் இல்லாமல் போகின்ற பொழுதுதான் முற்றுமுழுதாக ஒரு இன மோதல் என்பது இல்லாமல் போகும். அப்போ இலங்கையினுடைய அனுபவத்தை பொறுத்தும் இது மிக பொருத்தமானது. ஆகவே இலங்கையிலும் இந்த அடிப்படையில் யோவான் கல்துங் குறிப்பிடுகின்ற அடிப்படையில் பார்த்தால் இன்னும் இன மோதல் என்பது முற்றுமுழுதாக இல்லாமல் போய்விடவில்லை என்று வாதிடுவர்கள் காணப்படுகிறார். மிகவும் சிறந்த விளக்கத்தை குறிப்பிட்டீர்கள். திரையிலே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்வோமாக இருந்தால், இந்த மோதலினை அரசியல் ரீதியாக நாங்கள் இவ்வளவு நேரம் செயற்பாட்டு ரீதியான வகைப்படுத்தல்களை பார்த்தோம். தற்பொழுது அரசியல் ரீதியாக இந்த மோதல்களை வகைப்படுத்துகின்ற பொழுது இதனை பல்வேறு விதமான பண்புகளை, அதாவது அம்சங்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துகின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய மாணவர்களுக்கு அரசியல் ரீதியான வகைப்படுத்தலை, மோதலை அரசியல் ரீதியாக வகைப்படுத்தும் பொழுது இருக்கின்ற விடயங்களை விரிவாக எடுத்து கூறுங்கள். நாங்கள் ஏற்கனவே மோதலிலே 3 வகையான வகைப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்படுது என்று பார்த்தோம். எளிய வகைப்படுத்தல், செயற்பாட்டு ரீதிவாத வகைப்படுத்தல், அதே போல் அரசியல் வகைப்படுத்தல். உண்மையிலே இந்த மோதலும் மோதல் தீர்வும் என்ற இந்த கற்கநெறியிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்ற வகைப்படுத்தல் இந்த அரசியல் வகைப்படுத்தல். ஆகவே உலகிலே இடம்பெறுகின்ற பெரும்பாலான நாங்கள் குறிப்பிடுவதை போல தாக்கம் செலுத்தக்கூடிய, அது சாதகமானதாயும் இருக்கலாம், பாதகமான தாக்கமாயும் இருக்கலாம், ஆக்கபூர்வமானதாயும் இருக்கலாம், அழிவு தரக்கூடியதாகவும் இருக்கலாம், தாக்கம் செலுத்தக்கூடிய அதிகமான மோதல்கள் அரசியல் மோதல்களாகத்தான் இருக்கின்றன. இந்த அரசியல் மோதல்கள் பெரும்பாலும் எவற்றோடு தொடர்புடையவை என்று நீங்கள் பார்த்தீங்கன்றால் அரசுகளோடு தொடர்புடைய மோதல்களாக இருக்கின்றன. அரசுகளோடு தொடர்புடைய மோதல்கள் தவிர்க்க முடியாதபடி சமூகத்தையும் இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரையுமே பாதிக்கின்ற ஒரு மோதலாக இது காணப்படுகின்றது. அதைவிட இதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த மோதல்கள் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கின்ற மோதல்களாகவும் அதே போல தீர்வு காண்பதற்கு கடினமான மோதல்களாகவும் இவை காணப்படுகின்றன. அதே போல இன்னும் சொன்ன போனால் மிக பாதகமான அழிவையும் விளைவுகளையும் ஏற்படுத்துகின்ற மோதலாகவும் இருக்கின்றன. ஆகவே அரசியல் மோதல்கள் என்பது மிக முக்கியமான மோதல்களாக இருக்கின்றது. இந்த அரசியல் மோதல்கள் என்பது தீர்வு காணப்பட வேண்டிய அல்லது மிகவும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான மோதல்களாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் அரசியல் மோதல்களை 4 மிக முக்கியமாக 3 மிகப்பெரிய வகையாக வகைப்படுத்துகின்றார்கள். அதிலே ஒன்று அரசுகளுக்கிடையிலான மோதல். அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசுகள் ஒன்றோ அல்லது பல அரசுகளுக்கு இடையிலாக இடம்பெறுகின்ற மோதல். அதே போல இன்னொன்று அரசுகளுக்கு உள்ளே இடம்பெறுகின்ற மோதல், அதாவது ஒரு நாட்டுக்குள் மிக முக்கியமாக உள்நாட்டு யுத்தம் போன்றவை அல்லது சிவில் யுத்தம் போன்றவை அரசுகளுக்கு உள்ளே இடம்பெறுகின்ற மோதல். அதே போல அரசு உருவாக்க மோதல் என்று 3 வகையாக இந்த அரசியல், அதாவது புதிதாக அரசு ஒன்றை தாவித்துக் கொள்வதற்கான மோதல் என்று இதனை பொருள் கொள்ளலாமா? அந்த பொருளும் இருக்கிறது, அதிலே வேறு பொருளும் இருக்கிறது. நாங்கள் அதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே 3 வகையான அரசியல் வகைப்படுத்தலை மேற்கொள்கின்றார்கள். அப்போ அரசுக்கு இடையிலான மோதல், அரசுக்குள்ளான மோதல், அரசு உருவாக்க மோதல்கள். இதிலே அரசுக்கிடையான மோதல் என்று பார்த்தால் எங்களுக்கு தெரியும்,
அது எல்லை யுத்தமாக இருக்கலாம், அல்லது உலக யுத்தமாக இருக்கலாம், அல்லது இரு அரசுக்கு இடையிலான பொருளாதார நலன்களுக்கான யுத்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு காலத்தில் இடம்பெற்ற குளிர் யுத்தமாக இருக்கலாம். இவற்றை பார்க்கலாம். அடுத்து அரசுக்கு உள்ளான மோதல் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் சொன்னது போல முக்கியமாக உள்நாட்டு யுத்தம், சிவில் யுத்தம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதை பார்க்கலாம். மிக முக்கியமாக அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுதல் என்ற அடிப்படையிலே அல்லது அரசியல் அதிகாரத்தை பகிர்தல் என்ற அடிப்படையிலே இந்த உள்நாட்டு யுத்தங்கள் இடம்பெறலாம். இதில் மூன்றாவது வகை மிக முக்கியமானது, அதாவது அரசு உருவாக்க மோதல்கள். ஒன்று இதிலே பொருள் கொள்ளப்படுவது நீங்கள் சொல்வது போல, அதாவது புதிய அரசுகளை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற மோதல். உதாரணமாக காலனித்துவத்திலே இருந்து விடுதலை பெறுவதற்காக அல்லது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அரசுகள் மேற்கொள்கின்ற மோதல், அதன் அடிப்படையிலே ஒரு அரசு கட்டியெழுப்பப்படுதல் என்றது. இன்னொன்று மிக முக்கியமாக ஒரு அரசுக்குள்ளே ஒரு அரசை அல்லது தேசத்தை கட்டியெழுப்புதல் தொடர்பான மோதல்கள். உதாரணமாக மிக முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகம் அல்லது குறிப்பிட்ட இன மத மொழி அடிப்படையிலே அவைகள் அடிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது அல்லது அவற்றுக்குரிய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுதோ அல்லது அவற்றுக்குரிய அதிகார பகிர்வுகள் மேற்கொள்ளப்படாமல் இருக்கின்ற பொழுதோ இந்த அரசு உருவாக்க மோதல் என்பது தோற்றம் பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக பிராந்திய சுயாட்சி, இன அடையாளம், சிறுபான்மையினர் புறக்கணிப்பு, அவர்களுடைய பாதுகாப்பு அல்லது ஒரு நாட்டுக்குள்ளே வேறு பிரதேச சுயாட்சி, மாநில சுயாட்சி என்பவை போன்றவற்றின் காரணமாக இந்த அரச நிர்மாண மோதல்கள் அதாவது அரச உருவாக்க மோதல்கள் தோற்றம் பெறுவதை பார்க்கலாம். ஆகவே பொதுவாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், குறிப்பாக இந்த அரசியல் வகைப்படுத்தல்களுக்குள்ளே சொல்லப்படுகின்ற இந்த மோதல்களை தீர்ப்பதற்கு அரசியல் முறைகளே மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற, அதாவது இந்த அரசியல் வகைப்படுத்தல்களுக்குள்ளே இடம்பெறுகின்ற மோதல்கள் தீர்வுக்காக அரசியல் முறைகளை மாற்ற வேண்டிய தேவை பற்றி அவசியம் பற்றி அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றது. உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே என்னுடைய கதைத்தது போல, உதாரணமாக ஒரு ஒற்றையாட்சியிலிருந்து சமஷ்டி முறைக்கு மாற்றம் பெறுவதோ அல்லது ஒரு ஒரு அதிகார ஒரு பொருத்தமான தெளிவான அதிகார பகிர்வினை மேற்கொள்வதோ போன்ற விடயங்களை நாங்கள் இதிலே குறிப்பிடலாம். இவ்வாறு தான் நாங்கள் அரசியல் வகைப்படுத்தல் என்பதை பற்றி பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் மோதல் வகைப்படுத்தல் என்ற இந்த பெரிய பரப்பினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிலே எளிய வகைப்படுத்தலை பற்றி பார்க்கிறோம். அதிலே நாங்கள் குறிப்பாக 4 விதமான வகைப்படுத்தல்களை பற்றி பேசினோம். அதாவது ஒரு தனிநபருக்கு உள்ளான மோதல், தனிநபர்களுக்கு இடையிலான மோதல், குழுவுக்குள்ளான மோதல், குழுவுகளுக்கு இடையிலான மோதல், அதே போல் செயற்பாட்டு வகையிலான வகைப்படுத்தலை பார்த்தோம். அதிலே ஆக்கப்பூர்வமான மோதல், அழிவு தரக்கூடிய மோதல் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போல் இதிலே இந்த வகைப்படுத்தலை மிக முக்கியமாக காணப்படுகின்ற அரசியல் வகைப்படுத்தலை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே மிக முக்கியமாக அரசுகளுக்கு இடையிலான மோதல், அரசுக்குள்ளான மோதல், அரசு உருவாக்க மோதல் என்ற விடயங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். இதிலே தற்காலத்திலே இந்த உள்நாட்டு யுத்தம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அதாவது இந்த அரசியல் வகைப்படுத்தல்கள் தொடர்பான இந்த 3 வகையான மோதல்களுக்குள்ளே உள்நாட்டு, அதாவது அரசுக்குள்ளே இடம்பெறுகின்ற மோதல், அதாவது உள்நாட்டு யுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை இன்று பெற்றிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு மிக அதிகமாக உலகம் நாடுகளுக்கு இடையிலான யுத்தத்தை பற்றி பேசுவதை விட உள்நாட்டு யுத்தங்களை பற்றித்தான் அதிகமான ஆய்வுகளும் பேச்சுக்களும் இன்றைக்கு வருகின்றன. ஏனென்றால் இன்றைக்கு உள்நாட்டு யுத்தங்கள் தான் உலக யுத்தங்களாக மாறக்கூடிய நிலைமையும், அதாவது அரசுகளுக்கு இடையிலான யுத்தங்களாக மாறக்கூடிய நிலைமையும் உள்ளதாக இன்றைக்கு பேசிக்கொள்கின்றார்கள். அதாவது பிராந்தியத்திலே பதற்றத்தை கூட தோற்றுவிக்கின்றது. பிராந்தியத்திலே பதற்றத்தை தோற்றுவிக்கக்கூடிய நிலையும் இதனால் தான் ஏற்படுகின்றது. அதாவது அணுவாயுதத்தின் வருகைக்கு பின்னர் அரசுகளுக்கு இடையிலான யுத்த நிலைமையிலே ஒரு வீழ்ச்சி ஒன்று காணப்பட்டது. ஆனால் இதன் தொடர்ச்சியாக
உள்நாட்டு யுத்தங்கள் அதிகரித்திருக்கின்றன. ஆகவே இந்த உள்நாட்டு யுத்தங்களை எவ்வாறு தீர்ப்பது, இதற்கான காரணங்கள் என்பது பற்றி மிக அதிகமாக பேசப்படுகின்றது. நாங்கள் அது தொடர்பாக விரிவாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலேயே கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, எங்களுடைய மாணவர்களையும் இந்த பாடப்பரப்பையும் நோக்குகின்ற பொழுதும் கூட அதாவது அரசியல் ரீதியான மோதல் அல்லது வன்முறை சார்ந்த மற்றும் இன ரீதியான மோதல் அல்லது இலங்கையினுடைய இனப்பிரச்சினை தொடர்பாக அதிகளவு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதும் நாங்கள் இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே மாணவர்களுக்கு கேள்விப்பட்ட மற்றும் கிடைத்த அனுபவங்களை கொண்டு தாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே இடம்பெற்ற மிகவும் கொடிய உள்நாட்டு யுத்தம் தொடர்பாகவும் அந்த மோதலிலே ஏற்பட்ட தீய விளைவுகள் தொடர்பாகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுடைய பாடத்திட்டத்திலும் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இங்கு அது குறித்து சில முக்கிய விடயங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இலங்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இலங்கையிலே ஒரு மிக நீண்ட 30 வருட கொடிய உள்நாட்டு யுத்தம் ஒன்று காணப்பட்டிருந்தது. அது இன்றைக்கு இந்த யுத்தம் இல்லாமல் போயிருக்கிறது. ஆனால் உள்நாட்டு யுத்தத்தை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அந்த உள்நாட்டு யுத்தத்தை தூண்டக்கூடிய காரணிகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. அது தீர்வு காண வேண்டி இருக்கிறது. அதே போல இந்த பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் காஷ்மீர் யுத்தம் இன்றைக்கு இந்தியாவுக்குள்ளே வளர்ந்து விட்டிருக்கின்ற உள்நாட்டு யுத்தங்கள், உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பஞ்சாபிலே அல்லது இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உதாரணமாக காஷ்மீர் யுத்தம் இந்திய பாகிஸ்தானிய யுத்தத்தை தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது ஒரு உலக யுத்தமாக வடிக்கக்கூடிய நிலைமையும் இன்று காணப்படுகின்றது. அதாவது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உடைய நெருக்கம் அல்லது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையுள்ள நெருக்கம் சிலவேளை காஷ்மீர் யுத்தம் ஒரு பரந்த உலக யுத்தமாக அல்லது ஒரு சர்வதேச யுத்தமாக மாறக்கூடிய ஒரு நிலையும் தோற்றுவிட்டது. ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த உள்நாட்டு யுத்தங்களை பற்றி மிகவும் விரிவாக பேச வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. ஆம், அதே நேரத்திலே இந்த உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக அது எவ்வாறு இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தம் குறிப்பாக உள்நாட்டிலே மட்டுமன்றி பிராந்தியத்திலும், அதாவது உள்நாட்டு யுத்தத்தினாலே இலங்கையிலே நாங்கள் குறிப்பாக அது இலங்கையை பாதித்தது மட்டுமன்றி பிராந்தியத்திலும் கூட பாரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்திய அரசியலிலே ஒரு கொந்தளிப்பை அது ஏற்படுத்தியது. அது மாத்திரமன்றி இதனால் ஏற்பட்ட உள்நாட்டு இடப்பெயர்வுகளுக்கு புறம்பாக புலம்பெயர்ந்தோர் வெளிநாடுகளிலே இடம்பெயர்ந்து அகதிகளாக பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ தலைப்பட்டதன் ஊடாக அங்கிருக்கின்ற மனித உரிமை அமைப்புகள், வேறும் நலம் நாடுகின்ற அரசுகள் கூட இலங்கையினுடைய விடயத்திலே தலையிடுவதற்கும் சர்வதேச ரீதியிலே இலங்கையினுடைய வெளியுறவிலே பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கும், அதே நேரத்திலே ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற பரந்துபட்ட மட்டங்களுக்கு இந்த பிரச்சனை எடுத்து செல்லப்பட்டு இலங்கை அரசு கூட விசாரணைக்குட்படுத்தக்கூடிய கட்டத்துக்கும் இது இட்டு சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இலங்கையிலே தோன்றிய இந்த உள்நாட்டு யுத்தம் என்பது உள்நாட்டிலே மட்டுமன்றி பிராந்தியத்துக்குள்ளும் ஊடுருவி அதனையும் தாண்டி சர்வதேசத்திலே வியாபித்து பேசப்பட்ட, அங்கும் கூட நாடுகள் இரு அணிகளாக பிரிந்து வாக்களிப்பிலே ஐக்கிய நாடுகள் சபையிலும் மனித உரிமைகள் சபையிலும் போட்டியிடுகின்ற அல்லது அதற்காக பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து பேரம் பேசுகின்ற அல்லது பிரேரணைகளை நீர்த்து போகச் செய்கின்ற பல்வேறு முயற்சிகளையும் உள்நாடு மட்டுமன்றி பிராந்திய நாடுகள் கூட மேற்கொண்ட செயற்பாட்டையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அரசியல் ரீதியிலான மோதலினுடைய ஒரு வகையாக காணப்படுகின்ற இந்த உள்நாட்டு யுத்தமானது பாரிய தீய விளைவுகளை கொண்டது என்பதை மாணவர்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த உதாரணங்களின் ஊடாக நன்கு விளங்கி இருக்கும். அந்த வகையிலே இந்த பாடப்பரப்பிலே இன்றைய பாடத்திலே நாங்கள் மோதலினுடைய பாதகமான அம்சங்கள் என்னென்ன, அதே நேரத்திலே அரசியல் ரீதியான மோதல்கள் எவ்வாறு உள்நாட்டு யுத்தத்துக்கு வழிவகுத்து அதன் ஊடாக அது சர்வதேசத்தையும் எவ்வாறு பதற்றத்துக்கும் மோதலுக்கும் அல்லது கலாநிதி பாஸ்கரன் அவர்கள் குறிப்பிட்டது போல சில நாட்டிலே தன்னுடைய நாட்டையும் தாண்டி பிராந்திய யுத்தத்துக்கோ அல்லது சர்வதேச யுத்தத்துக்கோ அது வழிவகுக்கின்றது போன்ற விடயங்களையும் பார்த்தோம். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்க்கும் வரை
இதுவரை கற்ற விடயங்களை மேலும் விடயங்களை வாசித்தறிந்து நன்கு தெளிவுபடுத்தி கொண்டு அடுத்த பாடத்தையும் நீங்கள் ஆர்வத்தோடு கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பீர்கள் என்று எதிர்பார்த்து இத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.